என் குடும்பத்துல நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் இவதான் காரணம். நானும் பொறுமையா இருக்கிறேன், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. ஏண்டா என்ன அடிச்சிருவியா? அடிடா அடி, அடிச்சு மண்டை உடைச்சிரு. நானும் அவர் மாதிரி படுத்துக்கிறேன். அடிடா. உன்னை பெத்த அப்பா உயிர் தப்பி பொழைச்சிருக்காரு, அவருக்கு என்ன ஆகுமோன்னு நான் பயத்துல இருக்கேன். இது கடவுள் காட்டின அறிகுறி. இவ என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவர் உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரும். இவதான் மாமா இல்ல அவர் அப்பான்னு சொல்லுவாள்ல, அந்த பாசம் உண்மையா இருந்திருந்தா இவளே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும்ல. உன் மாமனாரு இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்காரு. என்ன ஆண்டி சொல்றீங்க? அங்கிளுக்கு என்னாச்சு? அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுருச்சு. கால்ல லேசா எலும்பு முறிஞ்சிருக்கு போல இருக்கு. அங்கிளுக்கு எப்படி இப்படி ஆச்சு? இந்த ஆக்சிடென்ட் தானா நடக்கல. என் ஆளு ஒருத்தங்கிட்ட சொல்லி நான் தான் அவரை பைக்ல போய் இடிக்க சொன்னேன். எல்லாம் உனக்காக தான் ரோகிணி. நீ திரும்பவும் அந்த வீட்டுக்கு போகணும்னா, அவங்க டைவர்ஸ் கேஸ் திரும்ப வாங்கணும்னா முத்துவும் மீனாவும் அந்த வீட்டுல இருக்க கூடாது. மாஸ்டர், அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்காரு? ஸ்கேன் ரிப்போர்ட் வரணும்னு சொல்லிருக்காங்க. அந்த சாமியார் அம்மா சொன்ன மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சாமியார் அம்மா சொன்னா அப்படியே நடக்கும் மாஸ்டர். சீக்கிரமா நீங்க அவளை முதல்ல வெளியில அனுப்ப பாருங்க. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்ல வேலை, தலையில எதுவும் அடிபடல. கால்ல மட்டும்தான் சின்ன பிராக்சர் ஆயிரும். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும். பைக் வந்ததை நீங்க பாக்கலையாப்பா? நாங்க ஓரமா தாண்ட போனோம், அவன் தப்பா வந்துட்டான். அந்த சாமியாரம்மா சொன்ன மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா? ஏய் மனோஜ், வாயை மூட்டுறா, நீ கொஞ்சம் வெளியேறா. முத்து, நானும் ஹாஸ்பிடல் ஃபுல்லா தேடிட்டேன். மீனா எங்கேயுமே இல்ல. மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். அப்புறமா போய் சமாதானப்படுத்துங்க. அம்மா, என்னடி ஆச்சு? என்னாச்சுக்கா? என்னாச்சு? அம்மாவை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. என்னடி சொல்ற? அண்ணனுக்கு என்னாச்சு? என்னடி இது? அவருக்கு போய் இப்படி நடந்திருக்கு? என்னால மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இப்ப நடந்த ஆக்சிடென்ட் கூட என்னாலதான் ஆச்சுன்னு அத்தை சொல்றாங்கம்மா. அன்னைக்கு அந்த சாமியார் அம்மா சொல்லிட்டு போனது அத்தை முழுசா நம்புறாங்க. அதுக்கேத்த மாதிரி மாமாவுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? வீட்டை விட்டு வந்துட்டியா? இது மாப்பிளைக்கு தெரியுமா தெரியாதாடி? அவர்கிட்ட சொன்னா அவரு விட மாட்டாரு. நான் அந்த வீட்டை விட்டு போகணுங்கிறது அத்தையோட விருப்பம். அவங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் நான் அங்க இருந்ததுனாலதான் மாமாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அத்தையோட மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். இத்தனை நாளா அந்த சாமியார் அம்மா சொன்னது அத்தை மட்டும் தான் நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கும் அந்த சந்தேகம் வந்துருச்சு. அந்த சாமியார் அம்மா சொன்னதை நானும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிட்டேன்னு தோணுது.